ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். போன எபிசோட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு வேற வழி இல்லை, என்ன உனக்கு பிடிச்சதான் ஆகணும், ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு வாங்க இந்த எபிசோட்ல பார்த்துடலாம். நீங்க இப்போதான் இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மேலே இந்த சீரீஸோட பிளேலிஸ்டுக்கான கார்டு கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும் அண்ட் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். இப்போ நம்ம ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணினா அதே சீனை தான் காட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என் பிரச்சனையை சமாளிக்க வேற வழி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் இதை கேட்கலன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஆனா அவன் அந்த காலை அட்டன் பண்ணல. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அதை அட்டன் பண்ண நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசம், உனக்கு ஆப்ஷன் இருக்கு, எனக்கு இல்ல, இதுதான் என் பதிலும் கூட அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப நம்ம ஹீரோயின் போனை வாங்கி கால் அட்டன் பண்றான். அதோட அவனோட அம்மா கிட்ட இப்ப ஹீரோயின் என் கூட தான் இருக்கா, நான் திருப்ப கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோயின் கிட்ட நமக்குள்ள இருக்க வித்தியாசத்தை சரி பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பதில் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவமாவும் வேகமாவும் அவளோட பிரச்சனையெல்லாம் சொல்லி நீ கேட்குற விஷயத்துக்கான விலை எனக்கு ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லுவா. அவ பேசி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சுக்குவான். அதோட அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத, அட்லீஸ்ட் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னாவது சொல்லு அப்படின்னு கெஞ்சி கேட்கறான். அதோட அந்த சீனும் அப்படியே முடியுது. இப்ப நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்துடுவான். அவனோட அம்மா ஹீரோயின் போனை ஏன் அவன் அட்டன் பண்ணினாங்கிறத பத்தி விசாரிப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஸ்கூல்ல நான் ஒருத்தனை அடிச்சிட்டேன், அதை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லதான் அவளை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதோட அது இந்நேரம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஏன் அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலன்னு ஹீரோயினை திட்டுறாங்க. அதோட என் பையன் உன்னை தேடி வர அளவுக்கு பண்ணியிருக்க, உங்க 2 பேரையும் வெளியே யாராவது ஒன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இனிமே இப்படி நடந்தா நீயும் உங்க அம்மாவும் இங்க இருக்க முடியாது அப்படின்னு மிரட்டுற மாதிரியும் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுவா. இப்ப நம்ம ஹீரோவும் யாங்டூ அடிச்சதுக்கு அவனோட அப்பா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு வருவான். இப்ப நம்ம ஹீரோயின் 2 பேருமே எதர்ச்சியா அவங்க வீட்டு லிவிங் ரூம்ல மீட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவகிட்ட பேச வருவான். ஆனா ஹீரோயின் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள என்கிட்ட பேசி எனக்கு இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போயிடுவா. இப்ப ஹீரோவும் அவன் ரூமுக்கு வந்துடுவான். அதோட அமெரிக்கால ஹீரோயின் கூட இருக்கும்போது நடந்த விஷயத்த எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். ஆனா இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவ ஹீரோக்கு தெரியாம ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடணும்னு 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுட்டு படுத்துக்குவா. அதோட அந்த சீனும் அப்படியே முடியுது. இப்போ அடுத்த நாள் விடியறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு வந்துட்டான் போல. அவன் அங்க இருக்க ஒரு பெஞ்ச்ல உட்காந்துருப்பான். அவன் நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு ஸ்கூலுக்கு வருவாளோ இல்லையோன்னு பயந்துருப்பான் போல. அதனால இப்ப அவளை ஸ்கூல்ல பார்த்ததும் தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. அதோட அவன் அவளை பிரேக் டைம்ல வந்து பாக்குறேன், கிளாஸ் எல்லாம் நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயினை பிரேக் டைம்ல பார்க்க வெயிட் பண்றான். அதோட நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சொன்னதை பத்தி யோசிச்சாலா அப்படின்னும் கேட்கறான். அதே டைம்ல நம்ம போனா அங்க இருக்க ஸ்கூல் ரேடியோ ரூம்ல இருந்து வெளியே வருவா. நம்ம சானும் போனாவை பார்க்க அங்க வருவான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நம்ம ஹீரோயின் சான் கிட்ட ஏதோ சப்ஜெக்ட்ல ஹெல்ப் கேட்கற மாதிரி அவன் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் சானும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சான் கிட்ட என்னால ரொம்ப நாள் புது பணக்காரியா நடிக்க முடியாது, நான் சோசியல் கேர் கோட்டால தான் இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன் அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் சொல்ல போறதா சொல்றான். ஆனா சான் அதை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், எப்படியாவது இங்க இருந்து நல்லபடியா ஸ்கூல்ல முடிச்சுட்டு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம யாங்டு புள்ளி பண்ற அந்த பையன் ஸ்கூல் டிசி வாங்கிட்டு கிளம்பிட்டான் போல. அதை பத்தி இப்ப சான் சொல்றான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் அந்த பையனை பார்க்க போறா. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் அங்க இருந்து போயிடுவான். அப்ப அங்க வந்த யாங்டோட புள்ளி பண்ற ஃப்ரெண்ட்ஸும் போனாவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பையனை பார்த்து இவன் ரொம்ப நாள் இங்க தாக்கு பிடிச்சிட்டான், இருக்க எல்லா சோசியல் கேர் கோட்டா பசங்களையும் இப்படி வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் சோகமா அங்கிருந்து போயிடுவா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவள் லாக்கர்ல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பா. அப்ப நம்ம யாங்டோ அங்க வருவான். வழக்கம் போல அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு
நோட்டீஸ் போர்டில் அவளோட பேர் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்னவோ ஏதோன்னு பயந்து நோட்டீஸ் போர்டை பார்க்க போவா. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கூல் ரேடியோக்கு செலக்ட் ஆனதை பத்தி தான் நோட்டீஸ் போர்டில் போட்டு இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம போனாவும் அந்த ஸ்கூல் சீனியர் ஷின் கூட சேர்ந்து ஸ்கூல் ரேடியோல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளும் இப்போ அங்க வருவா. அதோட அந்த நோட்டீஸ் அங்க இருந்து எடுத்துட்டு இது என்ன ரொம்ப ஓல்ட் ஸ்டைல் அனௌன்ஸ்மெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் நோட்டீஸ் போர்டையே தான் இன்னும் பார்த்துட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன நோட்ஸ் இருக்கும். அது நம்ம ஹீரோயின் அமெரிக்கால இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டில் அவ ஹீரோ கிட்ட சொல்ல நினைச்ச விஷயத்தெல்லாம் ஒரு சின்ன நோட்ஸ்ல எழுதி வச்சுட்டு வந்திருப்பா. அதே நோட்ஸ் தான். அந்த நோட்ஸ் இங்க இருக்குன்னா அதை கண்டிப்பா ஹீரோ தான் வச்சிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இப்ப அவர் நம்ம ஹீரோவை பார்க்க போறா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த நோட்ஸை பத்தி கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் உன்னை போகாதன்னு எவ்வளவு கெஞ்சினேன், ஆனா நீ ஒண்ணுமே சொல்லாம போயிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டில் எப்படி எழுதி வச்சுட்டு போவ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இதை நீ பாப்ப கண்டுபிடிப்பன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லுவா. அதோட நம்ம ஹீரோ அவன் கொரியாவுக்கு வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் என்ன பதில் சொல்ல போறா அப்படின்னு தான் கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. இதெல்லாம் நம்ம ரேச்சல் தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. அதை கவனிச்சு நம்ம ஹீரோ ரேச்சல் அங்கேயே வெயிட் பண்ண நம்ம பேசணும்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோ ரேச்சல் கிட்ட அவனுக்கு நம்ம ஹீரோயினை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அதுக்கு கோவமான ரேச்சல், நீ என் கூட ஆன என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணினா கூட உனக்கு ஈக்குவலான ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண முடியும், கண்டிப்பா ஹீரோயின் கூட உன் லைஃப் அமையும் அப்படின்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோ, நான் அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டேன், நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால இந்த என்கேஜ்மெண்ட் பிரச்சனையில இருந்தாவது எனக்கு வெளியே வர நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ரேச்சலுக்கு தான் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்குமே, அதனால அவ எனக்கு இந்த விஷயம் ஹர்ட் ஆகாதுன்னு நீ எப்படி நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுவா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவரை பார்க்க அவங்க கம்பெனி செக்ரட்டரி, அதாவது நம்ம சானோட அப்பா வராரு. அப்ப நம்ம ஹீரோட அப்பா சானோட அப்பா கிட்ட, நீங்க தானே ஹீரோயின் அம்மாவை எங்க வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டீங்க, அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம சானோட அப்பா ஹீரோயின் ஃபேமிலியை பத்தி சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பார் போல. அப்ப அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் கடன் வந்திருக்கு, அதெல்லாம் அடைக்க தான் ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட அவரு நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்து, நீங்க ஏன் ஹீரோயினை ஜேக்கப் குரூப் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் நமக்கு தெரியுது நம்ம ஹீரோ அப்பாவோட பிளான் என்னன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏன் ஒன்னா இருக்க முடியாதுன்னு ஒரு 100 பேர் சொல்லி அவ டெய்லியும் கேட்பா, அதனால அவளோட இடம் எதுன்னு தெரிஞ்சு அவ கண்டிப்பா என் பையன் கூட சேர மாட்டா அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் அவர் நம்ம ஹீரோயினை ஜேக்கப் குரூப் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காரு போல. அதோட அந்த சீனும் அப்படியே முடியுது. கட் பண்ணினா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கெஃபேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு யாங்குடு கால் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் போனை அட்டன் பண்ணாம வேலையை பார்த்துட்டு இருப்பா. அப்ப அங்க பார்த்தா ஒரு டேபிள்ல யாங்குடு உட்காந்துட்டு இருப்பான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட போய், நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறா. அதுக்கு நம்ம யாங்டு, நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவான். அதோட நான் சொன்ன மாதிரியே அந்த பையன் மேல போட்ட கேஸையும் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின், இதை சொல்லதான் எனக்கு கால் பண்ணினியான்னு கேட்கறா. அவன் இல்ல, நான் தனியா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்றான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அங்க வந்துடுவான். அவனும் இங்க வேலை பார்க்கறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான். அதுக்கு யாங்டு, இங்க மட்டும் இல்ல, அவ வேலை செய்யற எல்லா இடமும் எனக்கு தெரியும்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போய் அவ வேலையை பார்க்க சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாங்டுவை வார்ன் பண்றான். ஆனா அதையெல்லாம் நம்ம யாங்டு கேட்பானா என்ன? இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுவா. இவங்க 2 பேரும் கூட அப்புறம் கிளம்பிடுவாங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க வேற யார் கூடவோ கார்ல வந்து இறங்குறாங்க. இதை பார்த்ததும் ரொம்ப கோவமான நம்ம ஹீரோட அண்ணன் யாருன்னு வேகமா போய் பாக்குறாரு. பார்த்தா அது நம்ம சானோட அப்பா தான். இவங்க 2 பேரும் இப்படி அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதனால நம்ம ஹீரோவோட அண்ணன், நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு நான் கேட்க போறது இல்ல, அதே மாதிரி நீங்களும் என்னை கேட்க கூடாதுன்னு சொல்லிடுவாரு. நம்ம சானோட அப்பாவும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட அண்ணன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க,
அவரோட பையனுக்கு டியூஷன் எடுக்க சொல்லி என்னை கேட்டு என்னை பார்க்க வந்தாரு. அதனால தான் அவர் என்னை வந்து இப்போ ட்ராப் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதோட அவங்க நம்ம ஹீரோ அண்ணனை பார்த்து, நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, நான் வீட்டை விட்டு மொத்தமா வெளியே வந்துட்டேன், இனிமே உன் கூட தான் இங்க தங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க யாரோ இதெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனும் முடியுது. இப்ப நம்ம ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோயினை ரொம்ப நேரமா காணுங்கிறதால அவளை பார்க்க அவ ரூமுக்கு போறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் அவ ரூமை விட்டு வெளியே வருவா. இதே டைம்ல நம்ம ஹீரோட அம்மாவும் ஹீரோயின் அம்மாவை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. இதை பார்த்ததும் பயந்துகிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு போய் பக்கத்துல இருக்க ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் 2 பேரும் அந்த ரூம்ல ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி போவான். நம்ம ஹீரோயினும் அவனோட அம்மாக்கு பயந்துகிட்டு சத்தம் போடாம இருப்பா. அதுக்கப்புறம் அவனோட அம்மா அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை விட்டு நகர்ந்துக்குவான். ஆனா நம்ம ஹீரோயின் இன்னுமே நர்வஸா கண்ணை மூடிக்கிட்டே தான் இருப்பா. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அவங்க போயிட்டாங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் சட்டுன்னு ஹீரோ கால்லயே உதச்சிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுவா. நம்ம ஹீரோவும் சத்தமா கத்த முடியாம அப்படியே வாய முடிப்பான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் 2 பேருமே அந்த வைன் ரூம்ல தான் இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன் கெஃபேக்கு வரதுக்கு முன்னாடி யாங்டோ அவகிட்ட என்ன சொன்னான்னு கேக்குறான். அவளை இப்பவும் ஏதாவது சொல்லி பயமுறுத்துறானா அப்படின்னும் கேக்குறான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல அவன் தனியா இருக்க மாதிரி இருந்ததால வந்தேன்னு சொன்னான், அதோட அவன் தனியா இருந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சுன்னு சொல்றா. இதை கேட்டதும் தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, யாங்டு ஹீரோவை பழி வாங்கறதுக்காக ஹீரோயின் பின்னாடி வரல, நம்ம ஹீரோயினை அவனுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு அப்படி தோணல அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப நம்ம யாங்டுவை தான் காட்டுறாங்க. அவன் இப்போ அவன் ஃப்ரெண்டோட ஸ்டுடியோல அவன் கூட இருக்கான். அப்ப நம்ம யாங்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து அவனோட ஃப்ரெண்டு என்ன விஷயம்னு கேட்கறான். நான் அந்த புது பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறேன்னு நம்ம யாங்டு சொல்றான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு என்ன யோசிக்கிறேன்னு கேட்கறான். அதுக்கு யாங்டு, அவளை பத்தி நான் ஏன் யோசிக்கிறேன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்தா நமக்கு கன்ஃபார்மாவே தெரியுது நம்ம யாங்டோவுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவளை ஃபாலோ பண்ணி வரான்னு. அடுத்த சீன்ல நம்ம ரேச்சல் அம்மாவும் யாங்டோ அப்பாவும் எடுக்க போறதா சொன்ன அந்த ஃபேமிலி போட்டோவை எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடி கூட தான் நம்ம யாங்டோட அப்பா அஃபேர்ல இருந்திருப்பாரு போல. அந்த லேடியை பார்த்ததும் நம்ம ரேச்சல் அம்மாவுக்கு இது புரிஞ்சு போச்சு. அதனால அந்த போட்டோ ஷூட் அவங்க கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சொன்ன மாதிரியே போட்டோ ஷூட்டை கேன்சல் பண்ண வச்சதால நம்ம ரேச்சல் கிட்ட யாங்டு நம்ம ஹீரோயினோட கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்மை கேட்கறான். நம்ம ரேச்சலும் கொடுக்குறேன்னு சொல்லுவா. அதோட நம்ம ஹீரோவை கிட்ட அவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொன்னதை பத்தியும் சொல்றா. இந்த விஷயத்துல உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறா. அதுக்கு யாங்டோ நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு கைமாறா நீ எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ரேச்சலும் அதுக்கு சரின்னு சொல்றா. இப்ப அடுத்த நாள் ஸ்கூல் லஞ்ச் டைம்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை யாங்டோ அவன் புள்ளி பண்ற பையன் உட்கார அதே சீட்ல உட்கார வைக்கிறான். அதோட அவனோட புள்ளி ஃப்ரெண்ட்ஸும் இப்ப அவங்க கூட தான் இருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின், ஒருவேளை நம்ம யாங்டோவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு போல, அதனாலதான் இந்த சீட்ல உட்கார வைக்கிறான்னு பயப்படுறா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுவான். ஹீரோயின் அப்படியே பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். அவளை அங்க இருந்து எழுந்து வர சொல்லுவான். அப்ப நம்ம யாங்டோ அவளை விட மாட்டான். அதனால நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போவான். இதை பார்த்ததும் நம்ம யாங்டோ ஹீரோயின் காலை தடுக்கி விட்டு அவளை கீழே விழ வச்சிடுவான். அவள் ட்ரெஸ் ஃபுல்லா சாப்பாடு கொட்டிடும். இதனால ரொம்ப கோவமான நம்ம ஹீரோ அவனை அடிக்க போவான். ஆனா நம்ம ஹீரோயின், நானே தான் தெரியாம விழுந்துட்டேன், சண்டை போட வேணாம்னு சொல்லி ஹீரோவை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அங்க வந்த ரேச்சல் யாங்டு கிட்ட அவன் கேட்ட கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்மை கொடுப்பா. அப்புறம் நம்ம யாங்டோ அதை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஸ்கூலோட மொட்டை மாடியில நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யாங்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். அதை பார்த்தா நம்ம ஹீரோ அவளை கால் எடுக்க வேணாம்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ, தெரிஞ்சா போகுது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் யாங்டோட காலை அட்டன் பண்ணுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அவளை பேச விடாம தடுக்கிறதுக்காக அப்படியே கிஸ் பண்ணிடுவான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.